எனக்கு தான் அப்படி இருக்கானா? முகில் மாரியம்மாள் மேம் வாய்ஸ் நல்ல சார் வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. கேக்குது மேம். கேக்குதுங்க மேம். கேக்குதுங்க மேம். சரி, அப்ப பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை வழங்கக்கூடிய சிலப்பதிகாரம் பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய நிறைவு நாள், நிறைவு விழா, சிலப்பதிகாரமும் சமூக இயக்கங்களும் என்னும் தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். இப்படி ஒரு அரிதான நிகழ்வை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வரும் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய இயக்குனர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களையும், தொடர்ச்சியாக இதற்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்பது சிலப்பதிகாரமும் சமூக இயக்கங்களும். இலக்கியம் என்ற ஒன்றே நாம் வாழக்கூடிய சமூகம் குறித்த நம்முடைய அல்லது படைப்பாளியினுடைய பார்வையாகவும் சார்பாகவும் கனவாகவும் இருக்கும். நாம் ஒரு படைப்பை படைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அல்லது நாம காணக்கூடிய கனவாக அது இருக்கும். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் இலக்கிய தோற்றம் அல்லது இலக்கிய தொகுப்பு, இப்ப 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் தொகுப்பு தான். இந்த தொகுப்புகள் அல்லது இலக்கிய படைப்புகள் என்பது பெரும்பாலும் ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதரவாக அதாவது அரசனுடைய ஆதரவை பெற்றேதான் திகழ்ந்தன. நாம இன்னைக்கு சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும் வைதிக சார்புடன் கூடிய சேர பாண்டிய அரசுகளுடைய ஆதரவோடு தான் தொகுக்கப்பட்டன. அந்த தொகுப்பு அட்டவணையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். நற்றிணையை தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதி, ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் நம்ம இந்த யானைகட்சை மாந்திரஞ்சேரல் இரும்புரை, அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி என்று பாண்டிய சேர மரபோடு இணைந்த அந்த வைதிக மரபுதான் அந்த தொகுக்கலாம் என்பது தோன்றுகிறது. இதே போல் 12 திருமுறையும் கூட சோழ பேரரசின் ஆதரவுடன் தான் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும். திருமுறை கண்ட புராணமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தொன்ம கதைகளாக இருக்கட்டும், ராஜராஜ சோழன் தான் இந்த 12 திருமுறைகளை ஒரு முதல் 9 திருமுறைகளை தொகுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சோழ பாண்டிய பேரரசுகளின் காலத்தில் அரசு ஆதரவுடனேயே பெரும்பாலான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. சோழ மன்னன் சமணகாப்பியமான சீவக சிந்தாமணியின் சுவையில் மூழ்கி இருக்கிறான். அதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே பெரிய புராணம் எழுதப்பட்டது என்கிற தகவல் கதை நமக்கு தெரியும். அதே போல் யாப்பருங்கல காரிகையின் உதாரண பாடல்கள் அனைத்தும் சமண சமய சார்ந்ததாகவே இருந்தன. யாப்பருங்கல காரிகை கற்கும் சைவர்களும் கூட இந்த சமண சமயம் சார்ந்த பாடல்களையே பயில வேண்டியிருந்தது. இதன் காரணமாக இந்த குறையை போக்குவதற்காக குமரகுருபரர் யாப்பருங்கல காரிகைக்கான உதாரண பாடல்களை பல பாடல்களாக எழுதினார். அவை சிதம்பர செய்யுட் கோவை என்னும் தொகுப்பாக வந்தது. அதே போல் தண்டி அலங்காரம் உள்ளிட்ட அணி இலக்கண நூல்கள் பெரும்பாலும் சமண பௌத்த சமயம் சார்ந்தவையாக இருந்தன. வைணவர்களும் இந்த நூல்களையே பயில வேண்டி இருந்தது. இதற்காக இதனை மாற்ற திருக்குறுகை பெருமாள் கவிராயர் மாரண அலங்காரம் என்கிற இலக்கண நூலை படைக்கிறார். இப்படி தன்னுடைய சமயம் சார்ந்த மன்னர் தொடங்கி மாணவர் வரையில் பிற மத நூல்களை பயிலக்கூடாது என்பதற்காக அந்தந்த மதங்களை சார்ந்தோர் தாம் மதம் சார்ந்த இலக்கிய இலக்கண உற்பத்தியை செய்கின்றனர். பின்னர் இது படிப்படியாக குறைந்து பாளையக்காரர்கள் மடாதிபதிகள், ஏன்னா அரசர்கள் கிடையாது நாயக்கர் காலத்துக்கு அப்புறம், பாளையக்காரர்கள் மடாதிபதிகள் என்ற அளவில் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களுடைய அந்த வருகை வருகிறது. அச்சு ஊடகம் பரவலாக்கம் பெறுகிறது. எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. பத்திரிகைகளின் வருகை ஏற்படுகிறது. இது போன்ற மாற்றங்களின் காரணமாக ஏதேனும் ஒரு அரசரையோ அல்லது ஒரு புரவலரையோ சார்ந்திருக்க வேண்டிய தேவை என்பது குறைகிறது.
வெகு மக்கள் பொதுமக்கள் சார்ந்த இலக்கியங்கள் பெருகின. நாம சமூக இயக்கங்கள் எவ்வாறு தோன்றினு பார்க்கும் பொழுது, ஐரோப்பியருடைய ஆட்சி, ஐரோப்பியருடைய கல்வி, கிறிஸ்துவ சமய பரப்புரை இவையெல்லாம் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தாக்கம் நேர்மறை எதிர்மறை என 2 வகைகளிலும் இருக்கின்றன. அப்பொழுது அந்தந்த மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, மதம் சார்ந்து சில மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் தங்களுடைய நோக்கத்திலும் போக்கிலும் ஒற்றுமையும் கொண்டிருக்கின்றன, வேற்றுமையும் கொண்டிருந்தன. இப்படி ஒரு நாட்டில் பொதுவாக மறுமலர்ச்சி தோன்றும் போது அங்கு உருவாகக்கூடிய இயக்கங்கள் தங்களுடைய சமூகத்தை அப்போதைய சூழலுக்கு ஏற்ப புனரமைக்க முயல்கின்றன. தமிழ் சமூகத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல்வேறு சமூக இயக்கங்களும் அவற்றின் அடையாள அரசியலும் தமிழ் சமூகத்தில் தீவிரமாக வினைபுரிந்தன. இப்போ பல்வேறு சமூக இயக்கங்கள்னு நாம சொல்லும் பொழுது சைவ சமய இயக்கம், தேசிய இயக்கம், திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், இது மட்டும்தான் இன்று நம்மளுடைய தலைப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது சார்ந்து மற்ற பிறதெல்லாம் இருந்தாலும் நம்ம நேரம் கருதி இந்த 4 இயக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். நீங்க அந்த காலகட்டத்தில் உருவான இலக்கியங்களை பார்த்தால் கூட இந்த 4 இயக்கங்களுக்கு சார்பானவை தான் பெரும்பாலும் இருக்கும். உதாரணத்துக்கு பாரதியார், தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர், காசி வெங்கட்ரமணி, கல்கி, தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர், சுப்பிரமணிய சிவா இவருடைய படைப்புகள்லாம் நாம பார்த்தோம் அப்படின்னா இவையெல்லாம் மக்களிடையே தேசிய உணர்வை தூண்டக்கூடியவையாகத்தான் பெரும்பாலான இவர்களின் படைப்புகள் இருக்கின்றன. அதே போல பாரதிதாசன், அறிஞர் அண்ணா, எம்.ஆர். ராதா, என்.எஸ். கிருஷ்ணன், கலைஞர் கருணாநிதி இவருடைய படைப்புகள்லாம் நாம பார்த்தோம்னா மக்கள் கிட்ட இந்த திராவிட இயக்க சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற அந்த பரப்புரை அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதே போல் ஜீவானந்தம், தோமுசி ரகநாதன் போன்றவர்கள் மார்க்சிய பார்வையில் இலக்கியங்களை ஆக்கம் செய்கின்றனர். தோமசியினுடைய பஞ்சும் பசியும் என்கிற அந்த நூல் பார்த்தோம்னா நெசவாளர்களுடைய தொழிலாளர் போராட்டத்தை முன்வைத்து அந்த நாவலானது அமைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கங்களை சார்ந்த அறிஞர்கள் எல்லாம் பண்டைகால புராணங்கள், இலக்கியங்கள் இவையும் புதிதாக கொண்டு வர பார்க்கிறார்கள். குறிப்பாக நீங்க பாரதியாரை பார்த்தீங்கன்னா இந்திய பாரத மாதா அடிமைப்பட்டு இருக்கிறார் என்பதை விளக்குவதற்காக மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சாலி சபதத்தை எடுத்துக்கொள்கிறார். பாரத மாதா அடிமைப்பட்டு கிடப்பதை மறைமுகமாக உணர்த்தி மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை படைக்கிறார். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்கிற பாஞ்சாலியின் சபதம் என்பது மகாபாரதத்து பாஞ்சாலியின் சபதம் மட்டுமன்று, ஆங்கிலேயர்களுடைய அடிமை தலையில் கட்டொண்டிருக்கிற ஒவ்வொரு இந்தியனுடைய சபதமாகவும் நினைத்துத்தான் அவர் அந்த படைப்பை படைத்தார். இதே போல் திராவிட இயக்கத்தினரும் கூட பல படைப்புகளை படைத்திருக்கிறார். அறிஞர் அண்ணாவுடைய செவ்வாழையை எடுத்துங்க. எப்படி ஒரு ஏழை விவசாயி, கூலி விவசாயி தான் ஆசைப்பட்ட ஒரு செவ்வாழையை கூட வளர்த்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியவில்லை, பணக்கார பண்ணையார் எப்படி அதையும் கபலீகரம் செய்கிறார் என்பது போல இருக்கும். அதே போல அவருடைய நீதி தேவன் மயக்கம் என்பது ராமாயண கதையை விமர்சனத்துக்கு உட்படுத்துவதாக இருக்கும். புலவர் குழந்தையின் ராவண காவியமும் அப்படிப்பட்டதுதான். இதே போல ஔவையார் பயன்படுத்திய ஆத்திசூடி என்கிற ஒரு யாப்பை, ஒரு வடிவத்தை பயன்படுத்தி பாரதியார், பாரதிதாசன், வாசுப மாணிக்கம், இது போன்ற தமிழண்ணல், இது போன்ற பல தமிழறிஞர்களும் தத்தம் கருத்து நிலைக்கு ஏற்ப புதிய ஆத்திசூடிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். இதே போல் தொடர்ச்சியாக இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனர். அதே போல் பழந்தமிழ் இலக்கியங்களையும் தங்களுடைய கருத்தியல் நிலை, ஐடியாலஜிக்கு ஏற்ப மறுவாசிப்பு செய்கின்றனர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். திருக்குறள், சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்கள் போன்றவற்றை இவ்வாறு கருத்தியல் சார்ந்து வாசிக்கப்பட்டு விரிவாக விவாதிக்கப்படுகிறது. அது அறிஞர் நிலையிலும் சரி, மக்கள் குறித்த விவாதங்கள், உரையாடல்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றன. ஒரு வரலாறை எழுதுகிறோம் அப்படின்னாலே ஒவ்வொருவரும்
தன் காலத்தினுடைய நிகழ்கால தேவை என்ன, அங்கே தன் காலத்துல இருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை கடந்த காலத்தின் மூலமாக தேட முடியுமா என்பதைத்தான் ஒவ்வொருவரும் பார்க்கின்றனர். அப்படித்தான் இயக்கங்கள் வரலாறுகளை கட்டமைத்தன. இலக்கிய வாசிப்பு என்பது ஒரு நூலோடு முடிந்து விடுவதல்ல. இப்ப உதாரணத்துக்கு மகாபாரதம் என்பது வால்மீகி எழுதியது, வியாசர் எழுதியது மகாபாரதம், அது அப்பயோட முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இல்லாம 20ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப அந்த மகாபாரதத்தை மீட்டுருவாக்கம் செய்கிறார். அவர் வாசித்தது மட்டுமல்லாமல் ஒரு புதிய படைப்பையே பாரதியார் உருவாக்குகிறார். இப்படி இலக்கிய வாசிப்பும் இலக்கிய ஆய்வுகளும் அந்த 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் தொடர்ச்சியாக நடந்தன. அதிலும் குறிப்பா சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்றவை தமிழ் சமூக இயக்கங்களில் உள்ள பல பேரும் ஏற்றுக்கொண்ட அல்லது தனக்கு சார்பாக அந்த நூலை பயன்படுத்திக் கொள்ள முயன்ற இலக்கியங்களாக இருக்கின்றன. சங்க பாடல்களா இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், பல்வேறு வகை சமய நெறிகளை, கொள்கைகளை சொல்வதாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதனை தனக்கு சார்பான பணுவலாக விளக்குவதற்காக முற்பட்டனர். அதே போல திருக்குறளை எடுத்துட்டீங்கன்னா, திருக்குறள்ல சமயம் உள்ளிட்ட எந்த அடையாளங்களையும் வெளிப்படையாக அவர் குறிப்பிடவில்லை. அதே போல் அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்களை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதற்கான நெகிழ்ச்சித்தன்மையும் அந்த வடிவம் கொண்டிருக்கிறது. அதனால் அதனையும் வெவ்வேறு இயக்கங்களும் தனக்கு சார்பானதாக விளக்க முயன்றன. இன்று வரைக்கும் திருவள்ளுவர் என்ன சொன்னார், திருக்குறள் என்ன சொல்கிறது என்பது குறித்த ஒவ்வொரு இயக்கத்திலும், இன்னைக்கே எடுத்துங்க, அரசியல் கட்சிகளை எடுத்துங்க, அவர்கள் கொள்கை சார்ந்து வெவ்வேறு விளக்கங்களை தர முற்படுகின்றனர். அதே போல்தான் 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலும் சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், திருக்குறள் ஆகியவை விளக்க முற்பட்டன. சிலப்பதிகாரத்தை மட்டும் நாம் இதில் எடுத்துக்கொள்வோம். சிலப்பதிகாரத்தினுடைய இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர் என்று இன்று ஒரு ஆய்வு முடிவுக்கு தமிழறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சிலப்பதிகாரம் குறித்த ஆய்வை, தனது கருத்தை முன்வைத்த சைவ அறிஞர்கள் இளங்கோவடிகள் சைவ சமயத்தை சார்ந்தவர்தான் என்று கூறினர். 1880 சிலப்பதிகாரத்தை முதல் பதிப்பித்த சுப்ராய செட்டியார் இளங்கோவடிகளின் சமயம் சமணமன்று, சைவமே என கூறினார். அது மட்டுமல்ல, மார்கபந்து சர்மா எனக்கூடிய ஒரு அறிஞர் தன் காலத்திய சைவ மறுமலர்ச்சிக்கு ஏற்ப அடிகள் முதலில் சைவராக இருந்து பிறகு சமண சமயத்தில் புதிதாக சேர்ந்தார் என்று விளக்குகிறார். முதல்ல சைவராக இருந்தார், அதன் பிறகு சமணராக மாறினாரு. இதனாலதான் அடிகள் தாம் தழுவிய சமண சமயத்தின் கொள்கைகளை மதம் மாறியவர்களின் ஆர்வத்திற்கு ஒப்ப விளக்கியும் தமக்கு இயற்கையாய் இருந்த சைவ பற்றினை வெளிப்படுத்தி சிவனை உயர்த்தியும் பேசியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இது எப்படின்னா, அவர் காலகட்டத்துல சைவர்களாக இருந்து கிறிஸ்துவர்களாக மாறிய முதல் தலைமுறையை பார்க்கிறார். அவர்கள் எப்படி அந்த கிறிஸ்துவத்தை மீது ஆர்வம் கொண்டு அவர்கள் புதுசா மதம் மாறினவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கே இயல்பா இருக்கக்கூடிய குணங்கள் எப்படி இருக்குது என்பதை பார்த்து இதை அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முக்கிய 2ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய இளங்கோவடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இளங்கோவடிகள் முதலில் சைவராக இருந்தார், அதன் பிறகு சமணரா மாறினார். புதிதா மதம் மாறுறவங்க எப்படி தங்களுடைய கொள்கைகளை ரொம்ப பறக்க பேசுவார்களோ அதுபோல பேசி அவருக்கு இயல்பாகவே இருந்த அந்த சைவ நெறியை சார்ந்த சிவபெருமானை அவர் உயர்த்தி பேசுகிறார் என்று குறிப்பிடுகிறார். இவர் மட்டும் இல்ல, இதே போல நாமு வேங்கடசாமி நாட்டார், அவைசு துரைசாமி பிள்ளை முதலான சைவ அறிஞர்களும் கூட சிலப்பதிகாரத்தின் சமயம் சைவமே என்று கூறுகின்றனர். ஒரு வகையில சைவம் என்று சொன்னது கூட நல்லதாகத்தான் போனது. ஏன்னா அன்னைக்கு பெரும்பாலான தமிழ் அறிஞர்கள் சைவ சமயம் சார்ந்தவர்களாக, அவங்கதான் பெரிய ஸ்காலர்ஸா இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிலப்பதிகாரம், ஏன் சங்க இலக்கியமே கூட சைவ சமயம் சார்ந்தது என்று சொல்லிதான் 1940களில் வையாபுரி பிள்ளை வெளியிட்ட அந்த சங்க இலக்கியம் டெக்ஸ்ட்லயே எழுதாரு மா பாலசுப்ரமணிய முதலியார் என்பவர். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்பதுல வி கனகசபை பிள்ளை எழுதும்பொழுது எப்படி இந்த சங்க நூல்களை தொடக்கூடாது என்று சைவர்கள் சொன்னார்கள் என்பதெல்லாம் பதிவு பண்றார். அதன் பிறகு இது சைவ சமயம் சார்ந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை படிக்க தொடங்குகிறார்கள். அதே போலத்தான் சிலப்பதிகாரம் என்பதும்
அன்னைக்கு அச்சுக்கு வர்றது, அது மாணவர்களுடைய புழக்கத்துக்கு போறது, அறிஞர்கள்லாம் அதை படிக்கிறது என்பதற்கு சிலப்பதிகாரம் சைவம் என்று சொன்னது கூட ஒரு நேர்மறையான விஷயமாக மாறிவிட்டது. ஆனால் இன்று பல்வேறு அறிஞர்கள் ஆராய்ந்து இளங்கோவடிகளின் சமயம் சமணம்தான், இருந்தாலும் அவர் சமய புறையுடன் சிலப்பதிகாரத்தை இயற்றியிருக்கிறார் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல இந்த தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிலப்பதிகாரத்தை ஒரு கற்பனை கதையாக சில சமயம் சொல்வது உண்டு. 2 வகையில சொல்லுவாங்க. ஒன்று, முதல்ல தேசியத்தை கட்டமைத்தவர் இளங்கோவடிகள் தான் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த கனக விசையருக்கும் சேரன் செங்கோட்டுவனுக்கும் நடந்த மோதல் என்பது திராவிட இயக்கத்தினரால் ஆரிய திராவிட மோதலாக காட்டப்பட்டது. அப்ப அதை நாம சரி கட்டணுங்கிறதுக்காக சிலப்பதிகாரத்தை நிறைய கற்பனைகள் சேர்ந்த கதை என்று சொல்லக்கூடிய தன்மையும் இருந்தது. வையாபுரி பிள்ளை அவர்கள் அவ்வாறு சொல்கிறார். அவருடைய கூற்று அப்படியே படிக்கிறேன். சிலப்பதிகாரத்தை வையாபுரி பிள்ளை சொல்றாரு, அதை மறுக்கிறாங்க திராவிட இயக்க அறிஞர்கள். சிலப்பதிகாரத்தை ஒரு கற்பனை காப்பியமாக மதிப்பிடுவார் வையாபுரி பிள்ளை. இந்த கதை பெரும் கதையின் படிப்படியான வளர்ச்சியினால் உருவானதே என காப்பிய கொள்கை அடிப்படையில் விளக்குவார். ஆனால் திராவிட இயக்கத்தினருக்கு சிலம்பு ஒரு வரலாற்று நூலாகிறது. வையாபுரி பிள்ளையின் கருத்தை அப்பாதுரை, கடல் கொண்ட தென் தமிழகம் என்ற நூல்கள் எல்லாம் எழுதலாம், அந்த அப்பாதுரை அவர்கள் மறுக்கிறார். தமிழின் பெருமை எதுவும் ஆளும் இனத்தின் மொழியாகிய ஆரிய சமஸ்கிருதத்துக்கு போட்டியாய் விடக்கூடாது என்பதற்காக பாடுபடக்கூடியவர் வையாபுரி பிள்ளை என்று குற்றம் சாட்டிவிட்டு, வையாபுரி பிள்ளை போற்றும் சமஸ்கிருத நூல்களும் பிற்கால கம்பராமாயணம், வில்லிபுத்தூரார் பாரதம் போன்றவையும் கற்பனை நூல்களே, அவற்றுக்கு இல்லாத சிறப்பு தமிழுக்கு இருப்பதா என்ற பாணியில் இதுவும் கற்பனை நூலே என்றனர் என்று எழுதுகிறார். அங்க ராமாயணம் மகாபாரதம் பற்றியெல்லாம் இங்கே விமர்சனங்கள் வரும்பொழுது சிலப்பதிகாரமும் கூட ஒரு கற்பனை நூல் தான் என்று சொல்லிட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு வையாபுரி பிள்ளை என்ற குற்றச்சாட்டை அப்பாதுரை வைக்கிறார். வையாபுரி பிள்ளை தேசிய சிந்தனை மரபில் இருக்கக்கூடிய தமிழறிஞர். அப்பாதுரை திராவிட இயக்க சிந்தனையில் இருக்கக்கூடிய தமிழறிஞர். தமிழருடைய பண்பாட்டு வரலாற்றையும் அரசியல் வரலாற்றையும் ஒன்றாக கூறியக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூலாக சிலப்பதிகாரத்தை கோவை சோமசுந்தரனார் கருதுகிறார். அதே போலதான் ராபி சேது பிள்ளை, அபைசு துரைசாமி பிள்ளை, நாம வேங்கடசாமி மாட்டார் போன்ற சைவ அல்லது சைவ திராவிட அறிஞர்கள் கருதுகிறார்கள். இப்படி சிலப்பதிகாரத்தை தமிழருடைய வரலாற்று நூலாக கருதக்கூடிய சைவ அறிஞர்கள் அல்லது திராவிட இயக்க அறிஞர்கள் எல்லாம் வஞ்சிகாண்டம் என்பது பிற்கால இடைச்சீர்களே என்று சொல்லக்கூடிய வாதத்தை கடுமையாக மறுக்கின்றனர். வஞ்சிகாண்டத்தை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றனர். அந்த விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா திராவிட தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை ஒன்று கற்பனை அல்லது இடைச்சீர்கள், ஏன் சிலம்பு செல்வர் என்று சொல்லக்கூடிய மாப்போசி அவர்களே இடைச்சீர்கள் என்று அந்த வஞ்சிகாண்டத்தை சொல்வார். இப்ப அந்த கனக விசையர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காகத்தான் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து போய் அவர்களை எல்லாம் என்று கனக விசைய தலையிலேயே கண்ணை சுமந்து கொண்டு வந்தான் என்பது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த செய்தியை திராவிட இயக்கம் எப்படி அணுகியது என்றால் கிபி 200 ஆரிய திராவிட போராட்டம் என்பது ஆரம்பித்து விட்டது. அதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்து வெற்றி பெற்றவர் சேரன் செங்குட்டுவன் அவர்கள் என்பதாக மாற்றினார்கள். இங்கே மூவேந்தர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். யாருக்கு எதிராக? வட அரசனுக்கு எதிராக அப்படி சொல்லும்போது தேசிய இயக்கத்தால் அதற்கு பதிலும் கொடுத்தார்கள். சேரனும் சோழனும் சண்டையிட்டுக் கொள்ளவில்லையா? சோழனும் பாண்டியனும் சண்டையிட்டுக் கொள்ளவில்லையா? அல்லது பாண்டியனும் சேரனும் சண்டையிட்டுக் கொள்ளவில்லையா? தனது உறவினர்களுக்குள்ளாகவே, தனது நாட்டுக்குள்ளாகவே தான சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். அதுபோலத்தான் கனக விசையருக்கும் சேரன் செங்கட்டுவனுக்குமான அந்த சண்டை சச்சரவுகளும் அப்படிங்கிற சொல்லி, இந்தியா என்பது ஒரு நாடுங்கிறதுனால தான் அங்கே சண்டை என்பது மிக எளிதாக இருந்தது அப்படின்ற மாதிரியான கருத்தை தேசிய இயக்கத்தார் கொடுப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா செய்தி ஒரு செய்தி தான், ஆனா ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் வெவ்வேறு வகையில் வேறுபடுவதை நாம் உணரலாம். இதை தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட, ஒரு சிலப்பதிகாரம் எனக்கூடிய ஒரு நூலை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு அறிஞரும்
தன்னுடைய கருத்து நிலை, தான் பின்பற்றக்கூடிய இயக்கத்தின் கருத்து நிலை சார்ந்து எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல் ஒருங்கிணைந்த இந்திய தேசியத்துக்குள்ள தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிறார் மாப்போசி அவர்கள். அவர் தேசியத்தை எடுத்த உடனே முதல்ல சொல்றார், இந்தியாவில் தோன்றிய மகா கவிகளுள்ளே தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வழிகாட்டிய முதல் கவிஞர் சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகள் ஆவார் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அடிகள் தமிழினத்தை, இந்திய சமுதாயத்தை ஒருமைப்படுத்த விரும்பிய தேசியவாதி என்று கூறுகிறார். மாப்போசி அவர்கள் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இந்திய தேசிய உணர்வோடு செயல்பட்டவர் அவரு. அதன் பிறகு காங்கிரஸ்ல இருந்து விலகி 1946 தமிழரசு கட்சி தொடங்குகிறார். தமிழ் தேசியம் என்ற உணர்வு கொண்டு மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படும் பொழுது தமிழகத்திற்கான எல்லை போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் இந்த மாப்போசி அவர்கள். அந்த அவருடைய கட்சிக்கே ஒரு வேத நூல் போன்று, ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு புனித நூல் இருக்கும் இல்லைங்களா, அதே போல அவருடைய கட்சிக்கே புனித நூல் போன்று, தமிழரசு கட்சிக்கு புனித நூல் போன்று இருந்தது சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தை மையமாக வைத்துத்தான் அவர் தனது கட்சியையே நடத்தி கொண்டு போனார் அப்படிங்கிறத அவராகவே சொல்கிறார். இன உணர்வு, அவர் சொல்லக்கூடிய அந்த கொட்டேஷனை சொல்றேன், இன உணர்வை வளர்த்து தமிழ் வழங்கும் நிலப்பகுதியை உண்மையான தமிழ்நாடாக மாற்றுவதற்கு சிலப்பதிகாரம் ஒன்றே சிறந்த கருவி என்று 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நான் அறிந்தேன் அப்படிங்கிற சொல்றார். அது மட்டும் இல்லாம இவருடன் தமிழ் தேசியவாதிகளாக சஞ்சீவி, மு வரதராசனார் இவர்களையும் இணைத்துக் கொண்டு சிலப்பதிகார மாநாடு நடத்துகிறார். இளங்கோவினுடைய விழாவை நடத்துகிறார். எல்லா ஊர்களிலும் இளங்கோ மன்றம் தொடங்குவதற்கான அந்த முயற்சியை ஈடுபாடோடு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார். சஞ்சீவி அவர்களும் கூட இளங்கோவடிகளை ஒரு தமிழ் தேசியவாதியாகவே கருதுகிறார். அவருடைய அந்த விஷயத்தையும் சொல்லிடுறார், அந்த கொட்டேஷனையும் சொல்லிடுறார். இளங்கோவடிகளின் நோக்கமே தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதுதான். அதற்கேற்பவே அவர் சிலப்பதிகார காவியத்தை கட்டியுள்ளார் என சஞ்சீவி அவர்கள் எழுதுகிறார். சஞ்சீவி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசியத்துக்குள்ள தமிழ் தேசியம் பற்றி பேசுவார். அதனால்தான் பூலித்தேவர், மருதுவாண்டியர் இது போன்ற தமிழ் தேசிய, வீரபாண்டிய கட்டபொம்மன் இது போன்ற தமிழ் தேசியவாதிகளை இவர்கள் எல்லாம் முக்கியத்துவப்படுத்துகின்றனர். அதே போல பாரதியார் எப்படி சொல்வாரோ, பாரதியாரும் மிக முக்கியமானவர். கிட்டத்தட்ட அடியார்க்கு நல்லார் உரை, அரும்பத உரைக்கு அப்புறமே சிலப்பதிகாரம் குறித்த கருத்துக்கள் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா, யாப்பரங்களுக்கு அருகே இதெல்லாம் வந்திருந்தாலும் கடைசியா நமக்கு எங்க வருது அப்படின்னா பாரதியார் தான் அதை தொடங்கி வைக்கிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை அந்த விஷயத்த சொல்றார். அதே போல நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்னும் மணி யாரும் படைத்த தமிழ்நாடுன்னு சொல்றார். அதே மாதிரி கொட்டேஷனை எடுத்து சஞ்சீவி அவர்கள் கொடுக்கிறார். யாமறிந்த தமிழ் கவிஞர்களுள்ளே இளங்கோவை போல சிறந்த ஒரு தேசபக்தரை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று சொல்கிறார். இப்படி சிலப்பதிகாரம் என்பதே ஒரு தமிழ் உணர்வை, தமிழ் தேசிய உணர்வை ஊட்டுகின்ற ஒரு இலக்கியமாக புது விளக்கம் பெற்றிருப்பதை இவர்கள் தொடர்ச்சியாக இதழ்களிலும் சரி, புத்தகத்திலும் சரி, மக்களிடையிலும் சரி தொடர்ச்சியாக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தனர் இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போல தமிழிசை இயக்கம் என்ற ஒன்று தொடங்குவதற்கும் மிக முக்கிய காரணமாக சிலப்பதிகாரம் என்பதுதான் இருந்தது. அது குறித்த வையாபுரி பிள்ளை அவர்கள் அவருடைய அந்த கொட்டேஷனை படிச்சிடுறாங்க. ஏன்னா இப்ப ஆய்வை பத்தி நம்ம சொல்லும் பொழுது நம்ம கருத்தை எதையும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் கொட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. வையாபுரி பிள்ளை சொல்றார், சிலப்பதிகார காவியத்தாலும் இதன் உரையினாலும் முற்காலத்து வழங்கிய இசையையும் நாட்டியத்தையும் மீண்டும் நம் தமிழ்நாட்டில் புத்துயிர் பெற்று நடைபெறச் செய்து விடலாம் என்ற கருத்து ஒரு சார் தமிழ் மக்களது உள்ளத்தில் எழுந்தது. இவற்றின் விளைவாகவே தமிழ் இசை இயக்கம் நம் நாட்டு அறிஞர் சிலரால் 1942 தொடங்க பெற்றது. அவர் யாருன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர்கள் தான் 1942 தமிழ் இசை இயக்கத்தை தொடங்குகிறார். இதை தொடர்ச்சியாக அடுத்த நிலைக்கு கொண்டு போனது அப்படின்னா விபுலானந்தரை சொல்லலாம். அவர் தமிழ் இசை மரபை முழுக்க ஆராய்ந்து யாழ்நூல் என்கிற ஒரு பொக்கிஷத்தை வெளியிடுகிறார். அந்த யாழ்நூல்ல சிலப்பதிகாரத்துக்கு அதிக
அதிக இடம் கொடுத்திருப்பார். அதே போல அரங்க மரபு அப்படின்னு எடுத்தாலும் நாட்டியக்கலை அரங்க மரபு இப்படி எடுத்தாலும் சிலப்பதிகாரத்துக்கு மிக முக்கியத்துவம் என்பது இருக்கிறது. தமிழர்களுடைய இசை மரபு, நாடக மரபு, அரங்க மரபு இதற்கெல்லாம் ஒரு வித்தாக சிலப்பதிகாரம் இருந்ததை அக்காலத்து தமிழறிஞர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதே போல தேசிய இயக்கமாக பார்த்தவர்கள்ல, அதாவது மாப்போசி மட்டும் இல்லாம வையாபுரி பிள்ளை, ஆர்.கே. சண்முகம் செட்டியார், சாமி சிதம்பரனார், எஸ்ரா நாவானமாமலை இவங்க 2 பேரும் மார்க்சிய அறிஞர்களாக இருந்தாலும் கூட, பொது உடைமை அறிஞர்களாக இருந்தாலும் கூட, அவர்களும் சிலப்பதிகாரத்தை ஒரு தேசிய இலக்கியமாக பார்த்தார்கள். பொது உடைமையாளர்களுடையும் கூட அன்றைய காலகட்டத்தில் தேசிய உணர்வு மிகுந்திருந்தது. அந்த விஷயத்தையும் நாம இங்க புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி தொடர்ச்சியாக எப்படி திராவிட இயக்கம், தேசிய இயக்கம், தேசிய இயக்கத்துக்குள்ளேயே தமிழ் தேசிய இயக்கம், பொது உடைமை இயக்கம், சைவ சமயம் ரொம்ப சைவ சமயத்துல சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இளங்கோவடிகளின் சமயம் சைவம் தான் சொன்னாங்க. அதன் பிறகு பதிப்பிக்கும் பொழுது இது ஒரு சைவ சமய நூல் என்று சொல்லி பதிப்பித்தார்கள். அதன் பிறகு உண்மையெல்லாம் தெரிஞ்சு உண்மையெல்லாம் அவர்களே வெளிக்கொண்டு வந்தார்கள். அப்படியும் ஒரு பக்கம் இருந்தது. ஆறுமுக நாவலர், இலங்கையை சார்ந்த ஆறுமுக நாவலர் சொல்லுவாரு, ஒரு வணிக செட்டிச்சியினுடைய கதையை படிக்கிறது தான் நமக்கு தேவையா, அது கூடாது அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் சைவர்கள் இதை கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு சிலப்பதிகாரம் சைவ நூல் தான் என்று சொல்லி அவர்களிடையேயும் புழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சைவ அறிஞர்கள். இப்படி சிலப்பதிகாரத்தையும் திருக்குறளையும் முதன்மைப்படுத்தி இவர்கள் மேற்கொண்ட உரையாடல்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது அது ஒரு சுவாரஸ்யமாகவும் தமிழ் சமூகத்தின் இயக்கத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு மிக முக்கிய துருப்புச்சீட்டாகவும் அது இருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துல பெரியார் அப்படிங்கிறவர் ஆரிய கற்பனை தான் சிலப்பதிகார நூல். அதே போல கண்ணகி என்பது எந்த ஒரு கிட்டத்தட்ட அவர் சொல்ல வர்றது ஒரு பெண்ணுக்குரிய அந்த கோபம், சூடு சொரணெல்லாம் கிடையாது, அவ எப்படி கம்னு இருந்தா, அந்த மாதிரிலாம் அவர் வந்து சொல்றார். இந்த புத்தகமே ஏன்னா அங்கல நிறைய தெய்வங்கள் பற்றியும், அந்த கல்யாணங்கிறதே தீவலம் வந்து மாமோது பார்ப்பான் வேதம் போத தீவலம் வந்து நடந்தது, இதெல்லாம் பெரியாருக்கு ஏற்புடையதல்ல என்று நினைக்கிறோம். அதனால அதே போல பெண்ணடிமைத்தனம் அதுல மிகுதி இருக்குது அப்படின்னு நினைச்சு இது ஒரு ஆரிய கற்பனைன்னு பெரியார் சொல்றார். ஆனா இவர் வழி வந்த பாரதிதாசனோ அல்லது பாரதிதாசன், அறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலும் அரசியல் இயக்கத்துக்குள்ள வந்த அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் சிலப்பதிகாரத்தை எப்படி பொதுமக்களிடம் தாம் இயக்கத்துக்கு சார்பானதாக கொண்டு போறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அப்படி பாரதிதாசன்ல நீங்க இப்ப பாரதிதாசனுடைய அந்த கண்ணகி புரட்சி காப்பியத்துல பார்த்தோம்னா தீ வலம் வர்றது, திருமண சடங்கு, இதெல்லாம் அவர் வந்து அந்த இடத்துல விமர்சனம் பண்ணுவார். நரி ஊழையிடுறது, நாய் குலைக்கிறது, அந்த மந்திரங்களை சொல்றதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அதன் பிறகு தேவந்தி வந்து கண்ணகிய வாங்க பாசண்ட சாத்தனை போய் வணங்கலான்னும் பொழுது, நான் நொந்து போயிருக்கிற என் மனசுல நீ வந்து ஆரிய நஞ்ச விளைக்க வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் தன்னுடைய குறுக்கீடுகளை இன்டர்பிரிட்டேஷனை அந்த கண்ணகி புரட்சி காப்பியத்துல கொடுத்துட்டு இருப்பார். கலைஞர் கருணாநிதி பூம்புகார் என்கிற ஒரு படத்தை எடுத்தார். சிலப்பதிகாரம் கதையை தழுவி வெகு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த பூம்புகார் என்பது ஒன்று இருந்தது. அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் அவர்தான். இயக்குனர் வந்து பா. நீலகண்டன் அவர்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பொற்கொல்லன் என்பவரை எந்த குற்றமும் செய்யாதவராக காட்டியிருப்பார். அதாவது பொற்கொல்லன் இன்னைக்கு கேரக்டரே வராது, கோவலனை காட்டி கொடுக்கிற கேரக்டரா ஒரு சிப்பாய் ஒருத்தரை நிறுத்தியிருப்பார். அதே போல பாரதிதாசனும் பொற்கொல்லன் என்பவரை காட்டியிருக்க மாட்டார். அரசாங்க அதிகாரி ஒருவர் தான் கோவலனை வந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா இங்க இவர்கள் வந்து அரசியல் கட்சி அப்படின்னும் பொழுது எல்லா மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும், எந்த மக்கள் அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதனால அவர்கள் வந்து பொற்கொல்லன் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுக்கவில்லை. ஏன்னா எந்த ஒரு சமூகத்தையும் குற்றம் சொல்லக்கூடாது என்பதும் அந்த காலத்து சித்தாந்தம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே குற்றம் சாட்டுவது சரியல்ல என்பது.
அதனால இவர் எடுத்த பூம்புகார்ல பொற்கொல்லனை எந்தவித குற்றமும் செய்யாதவனாக காட்டி சிப்பாய் ஒருத்தர் தான் ராணியோட காற்சிலம்பை திருடிய திருடனாக காட்டப்படுகிறார். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை எந்த வகையிலையும் குற்றம் சுமத்துவதையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் தவிர்ப்பதற்கு உதவுகிறது அந்த படத்துல. அது மட்டும் இல்ல, படத்தின் தொடக்கத்திலேயே திராவிட இயக்க கருத்தியலான அந்த ஜோதிடத்தை இகழ்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுறார். ஏன்னா ஒரு ஆருடன் வந்து சேரன் செங்குட்டுவன் அரசனாக முடியாது, இளங்கோதான் அரசனாகும் அப்படின்னும் பொழுது இளங்கோ வந்து இல்ல நான் இப்பொழுதே துறவி ஆகிறேன் என்றுவாறு அந்த சோதிடத்தையே அவர் வந்து வென்று விட்டார், சோதிடம் என்பது பொய் என்பது போல அவர் அதுல காட்டியிருப்பார். அதே போல இடைச்செருகளா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைதான் என்று ஒரு சோதிடர் வந்து சொல்லுவார். ஆனா சிலப்பதிகாரத்துல அந்த குறிப்பு எதுவுமே கிடையாது. ஆனா இவர் இடைச்செருகளா இதை சேர்த்திருப்பாரு. இத வந்து ஞானதீபம் என்கிற அந்த மாதவி வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து கிண்டல் பண்ற மாதிரியான காட்சியை அந்த பூம்புகார் படத்துல வைத்திருப்பார். தன்னுடைய சிலப்பதிகாரம் என்கிற ஒரு நூலில் அதை திரைப்படமாக எடுக்கும் பொழுது தன்னுடைய கருத்து நிலைகளையும் அதில் சேர்ப்பது என்பது திராவிட இயக்க எல்லா இயக்கத்திலையும் நடந்திருக்கு. இப்ப திராவிட இயக்க சார்பாக கலைஞர் கருணாநிதி அதை செய்திருக்கிறார். அதே போல கோவலன் மாதவியை ஆசைப்பட்டெல்லாம் 1008 பொன் கழிஞ்சு கொடுத்து வாங்கல. ஒரு வயதான கிழவன் மாதவியை அடைய பார்த்தான். மாதவியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவே 1008 பொன் கழிஞ்சு கொடுத்து மாதவியை உரிமையாக்கினான் கோவலன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பார். அது மட்டுமல்ல, அப்பொழுதும் கூட இவர் கொடுத்துட்டு மாதவி கிட்ட கொடுத்து இவர் திரும்பவும் கண்ணகியுடைய வீட்டுக்கு வந்துடுவார். வந்து கண்ணகி வந்து ரொம்ப வற்புறுத்துவாங்க, நீங்க போங்க, போயிட்டு உங்களுக்கு மாதவி மேல எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. வேற வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி சொல்லிவிட்டாலே என்பதற்காக கோவலன் மாதவியை தேடி போறான். மாதவி கிட்டையும் இந்த மாதிரிமா நான் நம்மளுடைய அந்த விஷயத்துல ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழ் கலாச்சாரம் அதெல்லாம் சொல்லிட்டு அவரு அது அந்த வார்த்தை சொன்னாரன்றது சரி, அந்த மாதிரி அது உண்மையில் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை சொல்லிவிட்டு திருப்பி வருவார். இந்த சமயத்துல கண்ணகி கோழிய முறத்தால விரட்டிட்டு கதவை சாத்துவாங்க. ஆனா கோவலனுக்கு என்ன தோணும்னா, அந்த சமயத்துல வரக்கூடிய கோவலனுக்கு ஓ நம் மீது சந்தேகப்பட்டுத்தான் கண்ணகி நம்மை இகழ்ந்து கதவை சாத்துகிறாளோ அப்படின்னு நினைச்சு கோபப்பட்டு திரும்பவும் மாதவி கிட்டேயே போனார். கோவலன் மாதவி மீது அவளுடைய கலையின் மீது ஆர்வம் கொண்டு போனார் அப்படிங்கிறத இப்படி கிழவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக 1008 பொன் கழிஞ்சு கொடுத்தார். அதே போல கண்ணகியினுடைய வற்புறத்தின் பேரில் தான் மாதவி கிட்ட போயிட்டு உன் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று சொல்லிட்டு வந்தா. அப்படி வரும் பொழுது கண்ணகி கோழியை ஓட்டிட்டு கதவை சாத்தினத தவறாக புரிந்து கொண்ட பிறகுதான் கோவலன் இப்படி வந்தா, கோவலன் மீது எந்த பிழையும் இல்லை என்பது போல அந்த படத்துல வந்து சித்தரிச்சிருப்பாங்க. இப்படி தன் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோடும் இன்பம் தூக்கக்கூடிய ஒரு ஆண் பாத்திரத்தை எந்த வகையிலும் குற்றமற்றவனாக இந்த ஏன்னா சிலப்பதிகாரத்துல அப்படித்தான் காட்டுது. சிலப்பதிகாரத்துல கோவலனாகவே தான் போகிறான். ஆனா இங்கே அந்த மாதிரி இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தவறான புரிதலால் வேறு வழி இல்லாமல் தான் கோவலன் மாதவி கிட்ட போனா அப்படிங்கிற மாதிரியாக சித்தரிக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு சொல்ற மாதிரி நம்ம சிலப்பதிகார கிபி 2ஆம் நூற்றாண்டுல ஏற்றப்பட்ட சிலப்பதிகாரத்தை 19, 20ஆம் நூற்றாண்டுல இந்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி வாசித்தன என்பது போல பூம்புகார் படத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் வாசித்தார்கள் என்றால் அதுல வந்து பல கருத்துக்கள் பல விமர்சனங்கள் அவர்கள் சொல்லக்கூடும். அதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எந்த வகையிலும் குற்றம் சுமத்தவில்லை. கோவலனை குற்றமற்றவனாக சித்தரித்தல், சோதிடத்தை இகழ்தல், சிலப்பதிகாரம் குறித்த தெய்வத்தை பற்றிலாம் நிறைய தெய்வங்களை பற்றி குறிக்குது இல்லைங்களா, அதை பற்றியான எந்த விஷயமும் வராம இருந்தது. அதனால தெய்வம் குறித்த கருத்துக்களை மறைத்தல் போன்று தன்னுடைய கட்சிக்கு என்ன வகையான கொள்கைகள் தேவையோ, காட்சிகள் தேவையோ, வசனங்கள் தேவையோ அதை மட்டுமே பூம்புகார் படத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அமைத்துள்ளார். இது போல பலரது படைப்புகளையும் நாம் பார்த்தோம் என்றால் இவர்கள் சிலப்பதிகாரத்தின் மீது தன் படைப்புகளின் வழியாக என்ன விதமான குறுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே போல
19, 20 ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் நமக்கு சாதிய இயக்கங்கள் என்பது பெரும்பாலும் அங்கங்கே கிளர்ந்தன. ஒவ்வொரு நீங்க ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்துக்கு பிறகுன்னு கிடையாது, அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் நிறைய சாதி சங்கங்கள், அந்த சாதி சார்ந்த விழிப்புணர்வுகள், அது அப்புறம் அந்த வரலாறை தெய்வத்தோடு இணைத்து எழுதுதல் என்பதெல்லாம் நடந்திருக்கு. அந்த சாதி இயக்கங்கள் எப்படி இந்த சிலப்பதிகாரத்தினூடாக இன்டர்பிரேட் பண்ணாங்க, அதிலும் குறிப்பா குற்றம் சுமத்தப்படுகிற பொற்கொள்ளர் சாதி, இன்னொன்று இந்த கோவலன் கண்ணகியினுடைய அந்த வணிக சமூகம், இவர்கள் 2 பேரும் எப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுவும் அந்த திராவிட இயக்க காலம் என்பது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக, பார்ப்பனர்களை எதிர்மறையாக பார்க்கிற இயக்கமாக இருந்தது. இதை உடைக்க வேண்டும் என்று நினைத்தாரான்னு தெரியல மாப்போசி அவர்கள். அவர் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தேவந்தி, மாங்காட்டு மறையோன், கோசிகாமணி, மாடல மறையோன் இவர்களை எல்லாம் சிலம்பிலே வரும் அந்தன பாத்திரங்கள் என்னும் கட்டுரையில எழுதுறார். அப்படி எழுதும் பொழுது அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வர்ண பாகுபாடு என்பது சிலப்பதிகார காலகட்டத்தில் இல்லை, அதன் பிறகுதான் அது வலுப்பெற்றது. ஆனா கொஞ்சம் அது மேலிடும் பொழுதே இளங்கோவடிகள் அதை கடுமையாக கண்டித்தார். அதற்காகத்தான் இந்த அந்தன கதாபாத்திரங்களை அவர் படைத்திருக்கிறார் என்பதாக அவர் எழுதுகிறார். குறிப்பா தேவந்தி என்பவள் கண்ணகிக்கு தோழியாகவும், கண்ணகி தெய்வமான பின் கண்ணகிக்கு வழிபாடு நடத்தக்கூடிய பூசாரியாகவும் தேவந்தி வருகிறார். இப்படி ஒரு அந்தன பெண்ணான தேவந்தி ஒரு வணிக குடியில் பிறந்த கண்ணகியை தெய்வமாக வணங்குதல் என்பது வருண பாகுபாடற்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அந்த இளங்கோவடிகளின் கற்பனை தான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. அவர் எப்படி இளங்கோவடிகள் இப்படி வருண பாகுபாடுகள் அற்ற சமூகம் இருக்கணும்னு நினைச்சாரு, அதற்காகத்தான் இது போன்ற கதாபாத்திரங்களை படைத்தார் என்பது போல எழுதுறாரு. ஆனா பாரதிதாசன் எழுதும் பொழுது ஒவ்வொரு இடத்துல இப்ப மாடல மறையன் பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஆரியத்தை நட பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் குறிப்பார். இது போன்ற அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான அந்த பிராமண எதிர்ப்புங்கிறது தங்களுடைய படைப்புகள் வழியாக வரும். ஆனா மாப்போசி தனது ஆய்வுகள் மூலமாக இளங்கோவடிகள் அப்படி யாரையும் எதிர்மறையாக செய்யவில்லை, அவர் வர்ண பாகுபாடுகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாத்திரங்களை எல்லாம் படைத்திருக்கிறார் என்பதாக எழுதுகிறார். அடுத்தது இளங்கோவடிகள் பொற்கொள்ளர்களை காட்சிப்படுத்தக்கூடிய சில வரிகள் உண்டு. விலங்கு நடை செலவில் கைகோர் கொல்லன், கூற்ற தூதன், பொய்த்தொழில் கொல்லன், கருந்தொழில் கொல்லன் என்று இப்படியாக அவர் சொல்கிறார். அந்த பொற்கொள்ளனுக்கு தனியாக ஒரு பெயர் வைக்கவில்லை, சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய தொழிலை வைக்க சொல்றார். இது ஏதாவது ஒரு சமூகத்தை பாதிக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் தோணலாம். இந்த 19, 20ஆம் நூற்றாண்டுல வரக்கூடிய ஒருத்தர், அவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். வாசுதேவ ஆசாரியார் அப்படிங்கிறவர் இளங்கோவடிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழுத்து உரைப்பதற்காக மட்டுமே தான் இந்த காப்பியத்தை எழுதினார் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குறுக்கீடை அவர் வைக்கிறார். எப்பவுமே ஒவ்வொருவருடைய பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது வெவ்வேறு கோணங்களை அது நமக்கு தரும். இன்னைக்கே டெல்லி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, ஈரோடு கிழக்கு தொகுதி நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு சித்தாந்தம் சார்ந்து, ஒவ்வொரு கட்சி சார்ந்து இந்த தேர்தல் மீது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களும், அந்த வெற்றியின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய இருக்கும். அதுபோலத்தான் இங்கே இளங்கோவடிகள் மீதான விமர்சனத்தை அந்த பொற்கொள்ளர் சமூகத்தை சார்ந்த வாசுதேவ ஆச்சாரியார் அப்படிங்கிறவர் வைக்கிறார். இதற்கு அவர் மிக முக்கிய காரணமாக சொல்றது, இளங்கோவடிகள் ஒரு புலவராக அரசவையில இருக்கிறார், அரசர் கூடவே இருக்கிறார். ஆனால் புலவருக்கு கிடைக்காத மரியாதை, ஒரு புலவருக்கு கிடைக்காத சுகபோகமான வாழ்வு என்பது பொற்கொள்ளருக்கு கிடைக்கிறதே என்கிற ஆதங்கத்தால் தான் இளங்கோவடிகள் இப்படி சித்தரித்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். அவர் கூற்று அப்படியே படிக்கிறார். செல்வர் உடனிருந்து அவர்களின் தயவில் வாழ்ந்த புலவர்களின் கண்ணெதிரிலேயே இக்கொள்ளன் சமதையாகவும் உரிமையாகவும் சுதந்திரமாகவும் சகஜீவியாகவும் வந்து போவதை பொறுக்க மாட்டாமல் பொறாமை ஏற்பட்டதே
இங்கனம் பொற்கொள்ளரை பழிக்க துணிவேற்பட்டது என்று கூறலாம் என்று எழுதுகிறார். அது மட்டும் இல்ல, பொற்கொல்லனுக்கும் கோவலனுக்கும் நடந்த ஒரு சம்பவம் தான் கோவலனை பொற்கொல்லன் மாட்டி விடுவதற்கு காரணம்னு சொல்றார். என்னன்னா, 2 பேரும் அந்த மதுரை வீதியில கோவலன் போகும் பொழுது பொற்கொல்லன் கைதொழுது வணங்குகிறான். கோவலன் பதிலுக்கு வணங்கவில்லை. என்னை இழிவாக நடத்துகிறாயா என்கிற அந்த என்னுடைய சுயமரியாதையை இழிவு செய்து விட்டாயா என்பதற்காகத்தான் கோவலனை பொற்கொள்ளர் மாட்டிவிட்டார் என்கிற ஒரு சமாதானத்தையும் அந்த வாசுதேவ ஆசாரியார் என்பவர் எழுதுகிறார். இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்பாகவே ஈவேராவுடன் சேர்ந்து வேசு சுப்பிரமணிய ஆச்சாரியார் என்பவர் சிலப்பதிகாரமும் ஆரிய கற்பனையும் என்கிற கட்டுரையில இந்த மாதிரி ஒரு சிங்கம் கழுதை வேஷம் போட்டு வந்து ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரி சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறார். ஒரு கழுதை சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு ஏமாற்றுகிறது. சிங்கத்தின் தோலை போர்த்திய கழுதை ஒன்று காட்டில் இருந்த விலங்குகளை ஏமாற்றி வந்தது போன்று இந்த நூல் தமிழகத்தை ஏமாற்றி வந்திருக்கிறது. இது தமிழ் தோலை போர்த்திய ஆரிய கற்பனை நூல் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படி தன்னுடைய சமூக சார்ந்து இவர்கள் விமர்சனம் வைத்திருக்கலாம் என்கிற யூகம் தான். அதை ஆய்வு முடிவா நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனநிலையிலிருந்தும் இது காரண காரியங்களின் சார்பாக இப்படி இருக்கலாம் என்கிற ஒரு கருதுகோளை முன்வைக்கலாம். அதே போல இந்த வணிக குடியை சார்ந்த R.K. சண்முகம் செட்டியார் என்பவர் இந்த சிலப்பதிகாரத்தை கொண்டாடுகிறார். சிலப்பதிகாரத்தினுடைய இசைமரபு இதை வெளிப்படுத்துவதற்காக தான் தமிழிசை இயக்கம் என்ற ஒன்றிய 1942 இவர் மூலமாக தொடங்கப்படுகிறது என்பதை நாம் வைத்துணரலாம். அதே போல பொற்கொள்ளர் சமூகம் இதை எதிர்க்கிறது என்பதை தெரிகிறது. அதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பழி சொல்வது என்பது பாவம் என்பதையெல்லாம் தெரிந்து அதற்கு ஏற்ப பாரதிதாசன், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் அந்த பொற்கொள்ளர் என்கிற கதாபாத்திரத்தை விடுத்து ஒரு அரசு அதிகாரி அல்லது சிப்பா என்ற பாத்திரத்தை படைக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அந்த விஷயத்தை பாராட்டுகிறார். இந்த பழியால் பொற்கொள்ளர் சமுதாயத்தின் சுயமரியாதையே பாதிக்கப்படும் என்கிற உணர்வு ஏற்படுகிறது. இளங்கோவடிகளுக்கு அத்தகைய உள்நோக்கம் இருந்ததென யாரும் கூறிவிட முடியாது. எனினும் அந்த பொற்கொள்ளர் சமுதாயம் முழுமையுமே பெரியதொரு பாதிப்பை, வெறுப்பை ஏற்க வேண்டியிருக்கிறது. இந்த வெறும் பழியை கருணாநிதி அவர்கள் துடைத்தெறிந்தார். சமூக நீதிக்காக இம்மாற்றம் செய்யப்பட்டது என்று சொல்லி பூம்புகார்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த மாற்றத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் போற்றி தன்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறார். அதே போல மாப்போசி அவர்களும் கூட இளங்கோவடிகளுக்கு எந்த வகையிலும் எவ்வகை உள்நோக்கமும் இருந்தது கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அன்னைக்கு அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா அன்னைக்கு சமூக சாதி என்பதே உருவாகவில்லை, அவர் தொழில் அடிப்படையில தான் சொன்னாரே தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லவில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அதே போல விலங்கு நடை கொல்லன் அப்படின்றது என்னன்னா குறுக்கு வழி அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொன்னாரு, அந்த மாதிரி சொல்றாரு. இது அத்தனைக்குமே காரணம் ஊழ்வினை தான். நம்ம சிலப்பதிகாரத்தின் 3 உண்மைகள் சொல்லுவோம் இல்லைங்களா? உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுதான் விஷயமே தவிர்த்து அது இந்த இவர் மூலமாக நடந்ததே தவிர்த்து இவரை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று இளங்கோவடிகள் ஒரு காலம் நினைத்ததில்லை. இது ஒரு கற்பனை பாத்திரமாக இருக்கலாம் என்று சொல்கிறார். அதே போல வெற்றிவேற் செழியன் கண்ணகைக்காக பொற்கொள்ளர் 1000 வரை பலி கொடுத்தார் அப்படிங்கிற செய்தி உரைபெற கட்டுரையில வருது. இது கற்பனை செய்தியாக இருக்கலாம் அப்படின்னு மாப்போசி அவர்கள் சொல்கிறார். அதே போல நாம வேங்கடசாமி நாட்டார் மாவினால 1000 பொற்கொள்ளர் உரு செய்து பலியிட்டனர் போலும். இன்னைக்குமே கூட நாம பலியிடுறோம். இப்போ அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் உடைக்கிறது, ஆயுத பூஜை அன்னைக்கு டயர்கள்ல எலுமிச்சம்பழம் நசுக்கிறது, அதெல்லாம் ஒரு பலிதான். அந்த பலியினுடைய வெளிப்பாடு தான் நம்ம பூசணிக்காயை நாம உடைக்கும் பொழுதே அதுல முதல்ல குத்தி எடுத்துட்டு குங்குமம்லாம் போட்டு சிவப்பு நிறமா அது வர்ற மாதிரி காட்டுறது. அல்லது இன்னும் சில பேர் உடைச்ச பிறகு அதுல குங்குமத்தை சிவப்பு நிறத்தை தடவுவார்கள். இதெல்லாம் ஒரு பலியினுடைய இதுதான். யசோதர காவியத்திலும் இது போன்று பொம்மை செய்து அந்த கோழியை பொம்மையாக செய்து பலியிடுறது அப்படிங்கிறது அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் என்று நாம வேங்கடசாமி நாட்டார் சொல்றார். மாப்போசி போவே சோமசுந்தரனார் இடைச்செருகளா இருக்கலாம் அப்படின்றாங்க. பாரதிதாசன், கலைஞர் கருணாநிதி,
சங்கரா சுவாமிகள் இவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தையே கொண்டு வரலாம், அந்த விஷயத்தையே தங்களுடைய நூலுக்குள்ள கொண்டு வரலாம். அதே இது போன்று தொடர்ச்சியாக ஒரு நூல் எவ்வாறு பல்வேறு சமூக இயக்கங்களால் வாசிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் அது குறித்து தொடர்ச்சியாக உரையாடலாம். நேரம் கருதி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வினாக்கள் இருந்தால் அதற்கான பதில் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி. அதே போல் எந்த சமூகம் குறித்து கூடவோ குறைவோ சொல்லல, ஆய்வு நோக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் சொன்னாங்க. இதை ஒரு ஆய்வு அறிஞர்களாக பார்க்க வேண்டும். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரி சார், இன்னைக்கு சந்தேகம் இருந்தா கொஞ்சம் நீங்க எல்லாம் உரையாடுவாங்க. இன்னைக்கு நிறைவு விழாங்கிறதுனால இன்றைய நிகழ்வை நம்ம கொஞ்சம் சிறப்பு செஞ்சே அனுப்பணும். அதனால சந்தேகப்படி வினாக்கள் இருந்ததுன்னா சார்கிட்ட கேளுங்க, அவங்க எடுத்து எம்புவாங்க. நல்ல ஒரு ஆய்வு நோக்குல இன்னைக்கு அமையுது. சந்தேகம் இருக்குதுன்னா கேளுங்க, பேசுங்க, இல்லாட்டி சிறப்பாக செய்யுங்க, யார் வேணாலும் பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ரொம்ப அருமையான உரை ஐயா. ஒரு கதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா முத்தாய்ப்பா வந்து கடைசியா அடுத்து 5 நாள் போய் 5ஆவது நாள் ரொம்ப ஆய்வு நோக்குல சரியா சொன்னீங்க. இந்த இதுல நீங்க வந்து கோவலன் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதுல கோவலன் வந்து கும்பிடல, பொற்கொல்லன் கும்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவும் உள்ள வரலைங்களையா? இல்ல, இது வந்து இவரை எழுதுனது அந்த பொற்கொள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் எழுதுறது. அதுதான் அந்த நூலோட இவர்கள் எப்படி உரையாடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. அந்த மாதிரியான சம்பவம் வந்து இளங்கோவடிகள் எழுதல இல்லையா? எழுதல. ஆனா அப்படி இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்களா? அவங்க சொல்றாங்க. ஆமா. ஓ சரி சரி சரிங்கய்யா, நன்றிங்க. பூம்புகார் படத்துல கூட இல்லாத சில சம்பவங்களை சொல்றாங்க, இருக்கிற சில சம்பவங்களை சொல்றது இல்ல. அதுபோல அந்த வழக்குரை கதையே கொஞ்சம் வேற மாதிரிதான் எடுத்திருப்பாங்க. கண்ணகில வேற மாதிரி இருக்கும், பூம்புகார்ல வேற மாதிரி இருக்கும். 2 படத்துலயுமே வேற வேற மாதிரி இருக்கும் அந்த லாஸ்ட் சீன் எல்லாம். நாங்க அத குழந்தைகளுக்கு கரெக்டா அந்த மாணவர்களுக்கு வந்து வழக்குரை காதை மட்டும் உள்ள வர்றதுல இருந்து அந்த மதுரை எரிக்கிற வரைக்குமே நான் எடுத்து போட்டு காட்டியிருக்கேன். 2மே வித்தியாசமா இருக்கும். 2க்குமே இளங்கோவடிகள் ஏறினதோட மாறுபட்டு தான் இங்க இருக்கும். அதனால அவங்களும் மாறுபட்டு எழுதியிருக்காங்க. ஆமாங்கம்மா. அதே போல நீங்க வழக்குரை காதலிய கூட அந்த வழக்கு எல்லாம் உரைத்து விட்டு மதுரையை எரிக்கிறாங்க இல்லையா கண்ணகி, அதை பற்றி பாரதிதாசன் எழுதும் பொழுது தீர்க்கடவுள் எல்லாம் எரிக்கல, கண்ணகி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உரையாற்றுறாங்க. எப்படி புரட்சி கவியில உதாரணம் உரையாற்றுறானோ அந்த மாதிரி உரையாடுறாங்க. உடனே மக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டு மக்கள் தான் அதை எரித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணகி புரட்சி காப்பியத்துல அதை கொண்டு போயிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய குறுக்கீடுகளை சிலப்பதிகாரத்துக்குள்ள வச்சு மக்களிடம் கொண்டு போறாங்க. ஓ சரிங்க, மிகவும் நன்றிங்கம்மா. வணக்கம் ஐயா. நான் நல்ல பயங்கரமான நிறைய ஆய்வுகள் செய்திகளை நிறைய சொன்னீங்க. பல்வேறு நவீன்தோறும் நூல் நயம் அப்படிங்கிறது இளங்கோவடிகளுடைய அந்த புலமைக்கு ஒரு இது ஒரு ஆய்வா இருக்கு. எல்லாரும் வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு தரமான இலக்கிய உத்தி இருக்கு, வார்த்தைகள் இருக்கு, பல தெய்வங்களை வந்து பொதுப்பட சொல்லியிருக்கிறாரு. அதனால சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம வாழ்ந்த காலத்துல தான் நம்ம ஆய்வு செய்யறோம். அது வந்துச்சு ஒரு 2000 வருஷம் அப்படியே ஓலைச்சுவடிகள்ல. இப்போ இளங்கோவடிகள் வந்து ஒரு காவியத்தையே படைக்கிற அளவுக்கு அறிவுடையவராக இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற நம்ம சமூகத்துல சொல்லி கொடுத்து அதை திருப்பி சொல்ல வைக்கிறதுக்கே நமக்கு சிரமமா இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இடையில எப்படி இவ்வளோ நம்ம பின்தங்கி இருக்கிறோம்ன்றதுனாலதான் பல்வேறு பேர் வந்து உங்க சவுண்ட் கேட்கலங்க, நூல் நயத்தோட ஆராய்ச்சி செய்யறாங்க. நவீன்தோறும் நூல் நயம்ன்ற மாதிரி அது உண்மையான கருத்து அதுதான். ஏன்னா இப்போ பாருங்க, அவர் எப்படி அவர் நயமான இலக்கியத்தையும் படைத்திருக்கிறாரு,
வெவ்வேறு விதமான தொழில் அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி அந்த இருந்ததையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. தமிழ் தமிழ்ங்கிறது வந்து ஒரு தமிழனுடைய பண்பு குணம் அந்த இதெல்லாம் மாறுகிற போக்கு உருவாகிற ஒரு காலத்தையும் அவர் லேசா பதிவு பண்ணிட்டே வராரு. அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இடையில அப்படியே ஒரு இருண்ட காலமா போய் இப்ப வரைக்கும் அதனுடைய பாதிப்புல இருந்து மீள முடியாம கல்வி அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுல நமக்கு பயங்கர திறமை இருக்குது, நம்ம எல்லாம் அறிவோம். அப்போ அதை வந்து பல்வேறு கோணத்துல ஆய வேண்டிய ஒரு கட்டாயம் ஐயா. ஒரு செவ்வியல் இலக்கியம் என்றாலே பார்வையில செஞ்சாங்க. ஒரு முக்கியமான போன் வருது, மிகச்சிறப்பாக இதை செஞ்சிருக்கிறாரு. அவங்க வந்து நம்ம ரமேஷ் ஐயாவுக்கு, ஏன்னா இது நவீனதோறும் நூல் நயம்ன்றதுனால அது எல்லா கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நூல் தான். 360 டிகிரிலையும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சிந்தித்திருக்கிறார்கள், இன்னும் சிந்திப்பார்கள், இன்னும் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய ஆய்வு கட்டுரை மிக அற்புதமான பல்வேறு விஷயங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறேன். மிக கடுமையான உழைப்பு. ஐயாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அதே போல ஒரு நல்ல நூல், சிறந்த நூல் என்றால் ஒவ்வொரு காலத்துல வர்றவங்களும் அந்த நூலோட உரையாட வேண்டும். வெவ்வேறு விஷயங்களை அந்த நூல் புதுசு புதுசா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு செவ்வி இலக்கியம். சங்க இலக்கியமா இருக்கட்டும், சிலப்பதிகாரமா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், தொடர்ச்சியாக இப்படியான உரையாடல்களுக்கு காலங்காலமாக அது உட்படுத்திக் கொண்டே வந்திருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், திருக்குறளை எல்லாம் வெவ்வேறு வகையில உரையாடலுக்கு உட்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அதுதான் ஒரு செவ்வி இலக்கியத்துக்கான கூறு என்று நான் நம்புகிறேன். முக்கியமான கூறு. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் ஐயா? நாளைக்கு எத்தனை மணிக்கு அங்க நம்ம வரணும் மெட்ராஸுக்கு? நாளைக்கு ஏதாவது 9:30 மணிக்குங்க ஐயா. 9:30 மணிக்கு நம்ம வந்து கோட்டூர்புரம் ஐயா. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஐயா. சரி சரிங்க ஐயா. அவர் ஐயா அந்த பணியில் தான் இருக்காருங்களா? நிகழ்ச்சி வேற வர முடியல. சரி சரிங்க. 2 மணி நேரம் இந்த மாதிரி போன் இடையிடையே வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால நேற்று வர முடியாம போயிடுச்சு. சரிங்க ஐயா. இன்னைக்கு மிக அற்புதமான பல்வேறு விஷயங்களை வந்து சினிமாவில இருந்து வெவ்வேறு பாரதிதாசன்ல இருந்து மக்களுக்கு எப்படி அதை கொடுக்கணும், அதனுடைய உண்மைத்தன்மையை எப்படிலாம் வந்து புலப்படுத்துறோன்னு அவங்கவுங்க மக்களுக்கு செஞ்சு மக்களை உயர்த்துறதுக்காக தான் பல்வேறு விஷயங்களை பாடுபட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட பல கோணங்கள், பல பார்வைகள் அதுக்கு உண்டாகும். எத்தனை கோணம் எத்தனை பார்வை அப்படின்ற மாதிரி அது காலந்தோறும் வரும். ஏன்னா அது அப்படிப்பட்ட தரமான ஒரு நூல் தான். ஆனா கதையில ஒன்னா சிக்கல் இருக்கலாம். ஆனா அவருடைய தமிழ் எழுத்துல வந்து கவிதையில வந்து குறை சொல்ல முடியாது. அதனுடைய கதை போக்கு வந்து ஒன்னா ஆரிய கதை, ஆரியத்துடைய தன்மைகள்லாம் இருக்கிறது. அது தொடர்ச்சியா நம்ம பின்னங்கிறது அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது. சரி, நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கு இன்னும் ஒரே சந்தேகம். இந்த கழுவு நூல் பற்றி அங்க வரும் இல்லையா? ஆமாங்க. அத பத்தி இதுல இந்த மாதிரி ஆராய்ச்சி நூல்கள்ல வேற யாராவது சொல்லிருக்காங்களா? அந்த கழுவு நூல் இப்ப நம்ம கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அது இருக்கிறதாக வேற யாராவது ஆராய்ச்சி கட்டுரையில எழுதியிருக்காங்களா ஐயா? நான் இப்போ இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்புக்குள்ள அது வரல. நாங்க வேணா தேடிட்டு நம்ம குழுவிலேயே நாங்க போடுறோம். சரி. அது ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம், வேற எங்கேயாவது கிடைக்குமா இல்லங்கிற மாதிரி பேசுவாச்சு. முந்தி இருந்திருக்கு, இப்ப இல்ல, கிடைக்கலன்னு சொன்னாங்க. வேற யாராவது உரையில அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கறத பத்தி? ஆனா காவல் கோட்டம் என்கிற சு. வெங்கடேசன் அவருடைய நூல்ல, ஆனா சிலப்பதிகாரம் பத்தி எல்லாம் இல்ல, எப்படி ஒரு களவுக்கு தயாராகிறாங்க, காவலுக்கு எப்படி தயாராகிறாங்கிறத பத்தியான நீண்ட குறிப்புகள் அதுல இருக்கு. ஆனா அது சிலப்பதிகாரத்தோட சம்பந்தம் கிடையாது. நன்றிங்க. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? வேற ஏதாவது பேசுறீங்களா? சரி, அப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். வணக்கம். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே.
முனைவர் சிவகுமார் ஐயாவுக்கு இன்னைக்கு நன்றிகள், வணக்கங்கள். சிலப்பதிகாரமும் சமூக இயக்கங்களை பத்தி நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க ஐயா. அதுல எனக்கு பிடிச்சது சில இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். எனக்கு இளங்கோவடிகள் பத்தின விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் தேசிய உணர்வை பத்தி பிடிச்சிருந்தது. இதழ்கள் எங்கெங்க வந்தது, எப்படி வந்தது, எந்த வருஷம் வந்தது, அதன்கிறத பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது. அத தமிழ் இசையிலேயே எப்பொழுது அந்த வையாபுரி ஐயா எப்படி எழுதுனாங்க, வையாபுரி பிள்ளை சாரி, அவங்க எப்படி எழுதுனாங்க, என்னென்ன எழுதுனாங்கன்ற ஆண்டோட அந்த இது சொன்னது, தமிழ் இசை மரபு, அந்த ஆண்டுகள் பற்றிய செய்திகள் மற்றும் இசை மரபு, நாடக மரபு, அரங்க மரபு, அந்த இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், சைவ இயக்கம், தேசிய இயக்கம், தமிழ் தேசியம் இதெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க ஐயா. அதே மாதிரி ஆறுமுக நாவலர் எப்படி பற்றிய செய்திகள், சிலப்பதிகாரத்துல எந்தெந்த இடத்துல எப்படி வந்ததுங்கிறத வந்துட்டு அழகா எடுத்துருத்தாங்க. அப்புறம் எங்க சிலப்பதிகாரத்திலேயே ஆண் பெண் பிறந்ததை பத்தி ப்ராப்ளம் இருந்தது. நான் பிறந்தப்போ கூட அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு நான் எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளைய வித்துட்டு பொம்பளை பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா சொன்ன மாதிரி அந்த கலைஞர் எழுதின பூம்புகார் படம் நான் ஒரு 2-3 டைம் பார்த்துட்டு தான் நானே எக்ஸாம் எழுதியிருக்கேன், எம்ஏ எக்ஸாமு. அதை நினைவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. சிலப்பதிகாரத்துல வழக்கில் இருந்த தமிழர் பண்பாடு பத்தியும் அந்த சமய நெறிகள் பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்க. அப்புறம் பழக்க வழக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. கலைகள் கொஞ்சம் எனக்கு இன்னும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். டைம் இருந்தா சொல்லுங்க. கற்பனை, ஆரிய கற்பனை பத்தி, பொற்கொள்ளர் எந்த இதுல வச்சிருந்தாங்க, அந்த சமூகத்துல எப்படி அவங்க சிலப்பதிகார டைம்ல அந்த பொற்கொள்ளர்களை எல்லாம் எப்படியாப்பட்டு அவங்கள வழி நடத்துனாங்கங்கிற விஷயங்கள் கொஞ்சம் சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், டைம் இல்ல. அப்புறம் அந்த 3 சிலப்பதிகாரத்துல கூறும் இந்த 3 இது சொன்னீங்க. அரசியல் பிழைத்தோர்க்காரம் குற்றல்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, உரைசால் பத்தினி உயர்த்தால். அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கலைகள் பத்தி ஒரு 2 லைன்ல சொல்லுங்க ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. நாம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கும் அந்த வரையறை வைத்துக் கொண்டுதான் பேசினேன். அதனாலதான் ஒரு சிலப்பதிகாரத்தை எப்படி 19-20ஆம் நூற்றாண்டுல தோன்றின தேசிய இயக்கம், திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், பொது உடைமை இயக்கம், இவர்கள்லாம் எப்படி பார்த்தாங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான பொறுமையா இருந்தது. அதனால நம்ம தமிழ் பண்பாடு, கலைமரபு சார்ந்த விஷயங்களை பெருசா தொடாம எப்படி இந்த இயக்கங்கள் பார்த்தன, தமிழிசை இயக்கமே கூட தமிழ் தேசிய இயக்கத்தோட எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது, எப்படி சிலப்பதிகாரத்திலிருந்து இசை மரபு, நாட்டிய மரபெல்லாம் இவங்க எப்படி கொண்டு வளர்த்துட்டு போறாங்க, அதுக்கு ஒரு மூல நூலாக சிலப்பதிகாரத்தை எப்படி கட்டமைக்கிறார்கள் அப்படின்றது ஒரு இயக்க நோக்கோடு தான் நான் சொன்னேன். கலைமரபை பற்றியும் பண்பாட்டு மரபை பற்றியும் பேசணும்னா நிச்சயமாக ஒவ்வொன்றத்தை பற்றியும் பேசுவதற்கு குறைந்தது 1 மணி நேரமாவது தேவைப்படும் அம்மா. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நன்றிகள் ஐயா, நன்றிகள். இன்னைக்கு தெளிவான உரையை கொடுத்ததற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வேற யாராவது பேசுறீங்களா ஐயா? நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாமாங்க ஐயா? வந்துடலாங்கம்மா. இன்றைய நிறைவு நிகழ்வினை சிறப்பு செய்த முனைவர் சிவகுமார் ஐயாவுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கி ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு அச்சுக்கூடங்கள் வந்ததுக்கு அப்புறம் நூல்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, அந்த நூலை வளர்த்தெடுத்த இயக்கங்கள், அந்த இயக்கங்கள்ல தமிழ் தேசியம், நம்ம சிலப்பதிகாரத்தை தமிழ் தேசிய காப்பியன்னு அடையாளப்படுத்தினாங்க. அந்த பார்வை, அந்த மீள் பார்வை ஒரு ஆழங்கால்பட்ட ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். அதை இதுக்குள்ள எப்படி உள்ளர போய் நுணுங்கி 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 ஆராய்ந்து அப்படியே அதை எடுத்து நமக்கு அழகான்னு சொல்றதை விட ஆய்வு நோக்குல அவங்க சொன்னாங்க ஒரு வாசகம்,
ஒரு நூல். அந்த நூலை வாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் புதிய புதிய கருத்துக்களை நமக்கு எடுத்து இயம்பணும். அந்த நூல் பேசப்படணும், சமூகத்தினரால் பேசப்படணும் அப்படிங்கிற கருத்தை அவங்க ஆமா அது அப்படிதான், அந்த கருத்து அப்படிப்பட்டதுதான். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, தமிழ் சமூகத்தினை அறிந்து கொள்வதற்கு துரும்பு சீட்டாக இந்த சிலப்பதிகாரம் நமக்கு இருக்கு. பார்க்கக்கூடிய பார்வை, ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து அந்த நூல் என்ன மாதிரியான கருத்துக்களை நமக்கு எடுத்து இயம்புது அப்படிங்கிறத இன்றைய ஆய்வாளர் வாயிலாக நம்ம அறிந்து கொண்டோம். அவங்க பார்வை எப்படி இருந்தது, இளங்கோவடிகளுடைய கருத்தை அவங்க பார்வையில எந்தெந்த திரைப்பட வரையில் அவங்க கொண்டு போனாங்க. எப்ப தொடங்கி இப்ப சங்க இலக்கியத்துல தொடங்கி ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் அந்த நூல் வளர்ந்து வந்த நிலை, அதுல ஒவ்வொரு நாவலாசிரியர் முதற்கொண்டு ராவண காவியத்தை இந்த ராவண காவியம், புலவர் குழந்தை ராவண காவியத்துல என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுல தொடங்கி அந்த கருத்தியல், கட்டமைப்பு, சமூக பார்வை அத்தனையும் இன்னும் சொல்ல போனா தர்மத்தின் வாழ்வுதனை சூழுகவும் தர்மமே மீண்டு வெல்லும், அதுதான் அதுல இருந்து ரொம்ப உயர்த்து தர்மம் வெல்லும் அப்படிங்கிறத இங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க. இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் மட்டுமல்லாது திராவிட இயக்கங்கள், சைவ இயக்கங்கள் இவையெல்லாம் அந்த பார்வை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத மிக அழகான்னு சொல்ல வேணாம், அது வந்து நுட்பமான அறிவு, நுணுங்கிய அறிவு, தூய்மையான அறிவுனே சொல்லலாம். சிவகுமார் ஐயா வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமான இந்த நிறைவு விழாவை ரொம்ப நிறைவா கொடுத்துருக்காங்க. அறிவும் மனமும் யாருக்கு நிறைவடைவதோ அது நிறைவுதான். நிறைவு வந்து அப்படியே எப்படின்னா அறிவா பொங்கி வலிந்து ஒரு இசபெல்லா மேடம் பேசுற அளவுக்கு நீங்க வந்து அவங்க மனசை தொட்டு இருக்கீங்க. வாயை திறந்து பேச மாட்டாங்க, அவங்க இன்னைக்கு பேசிட்டாங்க. எல்லாரையுமே, அதாவது பேசாத கல்லையும் பேச வைக்கும் அப்படிங்கிறது போல எல்லாருடைய மனதிலையும் நல்ல ஒரு சிந்தனையை விதைத்து, இந்த நூல் இப்படிப்பட்டது, இப்படிதான் அதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை விதையாக விதைத்து விருட்சமாக நூலை வாசிங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நூலையும் நீங்க வாசிங்க, அந்த நூலின் மூலமாக வரக்கூடிய கருத்துக்களை நீங்க பேசுங்க. யாருக்கு அந்த மாதிரியான சிந்தனையே நூல் விதைக்குதோ அந்த நூல் அற்புதமான நூலுங்கிறத அடையாளப்படுத்தியிருக்காங்க தன்னுடைய கருத்தின் வாயிலாக. இவங்க வந்து மிக தமிழகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் யார சொல்றேன்னா, இன்றைய நிறைவு விழாவை சிறப்பு செய்த முனைவர் ஜ. சிவகுமார் ஐயாவுக்கு தான் சொல்றேன். இவங்க வந்து நமக்கு தமிழ் சமூகத்துக்கு தேவை. ஏன்னா அவங்க நூலை வாசிச்சுட்டு இருக்காங்கங்கிறது அவங்க கட்டுரையில இருந்து நமக்கு தெரியுது. யார் ஒருவர் புலமைமிக்க கருத்துக்களை நம்ம கிட்ட எடுத்து இயம்புறாங்களோ, அவங்க வாயிலிருந்து வர சொற்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா வழிக்கு விழுது அப்படின்னா அவங்க நூலோட தொடர்புடையவங்க அப்படின்னு பொருள். அந்த அடிப்படையில சிவகுமார் ஐயா வந்து ரொம்ப அற்புதமா நமக்கு நிறைய கருத்துக்களை வழங்கியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பஞ்சும் பசியும் அந்த நாவலை படிங்க அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வாசிங்க, நூல் வாசிப்பு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லப்பட்டது இன்றைய கருத்துல. ஏன்னா யார் ஒருவர் அதிக நூலை வாசிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இத்தனை கருத்துக்களும் நம்ம எடுத்து இயம்ப முடியும், நிறைய கருத்துக்கள். அந்த அடிப்படையில நம்ம சிவகுமார் ஐயாவை மிகுந்த அன்போடு பாராட்டி மீண்டும் மீண்டும் நம்ம சென்னை செந்தமிழ் மன்றத்துக்கு அவங்க சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறி அவர்களை வாழ்த்தி விடைபெற செய்வோம். அனைவரும் சார்பாக விடைபெற செய்வோம். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி.